வித்யா அமைதியான ஒரு பெண். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும், பதில் தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு முன்னாடி அவ தொண்டையை யாரோ பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு இருக்கும். மீறி பதில் சொன்னா அந்த சத்தம் வெளியே கூட கேட்காது. அவர் நண்பர்கிட்டையும் ஃபேமிலி கெட் டுகெதர்லையும் இதே பிரச்சனை தான். ஆனால் அவள் பல முகமூடிகளை போட்டுக்கிட்டு அந்த இடங்களில் அவளை வெளிப்படுத்திக்குவா. சிரிச்ச மாதிரி அவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இயல்பாக பேசுகிற மாதிரி ஒவ்வொரு முகமூடியாக அவள் போட்டுக்குவா. இதற்கான காரணம் பல பேர் அவளுக்கு கொடுத்த பட்ட பெயர்கள் தான். ஏன் நீ இவ்வளவு வெட்கப்படுற? எதுக்கு இவ்வளோ கூச்சப்படுற? ஏன் முகத்தை இவ்வளோ சோகமாக வச்சுருக்க? ஏதோ நீ வித்தியாசமாக இருக்க இப்படிங்கிற இந்த பெயர்கள் எல்லாமே கேட்டு கேட்டு முகமூடிகளை இடத்துக்கு தகுந்த மாதிரி போட ஆரம்பிச்சா. இந்த முகமூடிகள் எல்லாம் அவளுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருந்துச்சு. ஆனால் எப்படா அதை கலட்டி வீசலான்னு அவளுக்குள்ள ஏக்கமும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான வழியும் அவளுக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அது கூடிக்கிட்டே தான் போச்சு. அது அவளுடைய உள் சக்தியவே பிடுங்கி பிழிஞ்சு வீசுகிற மாதிரி அவள் உணர்ந்தா. அன்னைக்கு ஒரு அழகான மாலை பொழுது அவங்க வீட்டில் ஜன்னல் ஓரத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. ஒரு மிதமான ஒரு மழை, சத்தமே இல்லாமல் ஆறாவாரமே இல்லாமல் அமைதியாக ஒரு மழை. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு மெல்லிய குரல் கேட்டுச்சு. ஏன் நீ இந்த மழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டுன்னு உணர்ந்தவ மாதிரி அப்போதான் அவ உணர்வுக்கு வந்தா. ஆமாம், நான் இந்த மழை மாதிரி ஆறாவாரம் இல்லாமல் சத்தமே இல்லாமல் இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருக்க முடியும் அப்படின்னு உணர்ந்தா. அப்போ இருந்து அவளுக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வர ஆரம்பிச்சா. மற்றவங்களுக்காக முகமூடிகளை போட்டுட்டு நான் போராடுறதை விட நான் என்னுடைய இயல்புலையே நான் இருந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம்னு உணர்ந்தா. அப்போ இருந்து மற்றவங்களுக்காக கூட்டத்தில் கலந்துக்கிறத விட்டா. தனக்கான நட்பு வட்டம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆழமாக பேசுறதுக்கு ஒருத்தர் கிடைச்சா போதுன்னு அவள் உணர்ந்தா. தன்னுடைய உண்மையான அந்த சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது தனக்கு கிடைத்த வட்டம் சிறிதாக இருந்தாலும் அவள் உண்மையை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய அழகான ஒரு நட்பு வட்டம் கிடைச்சது. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அவள் தனிமையில் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாலோ அவ்வளவு சந்தோஷமாக அவளுடைய தனிமைகளையும் கழித்தா. அன்பா, அமைதியா, ஆழமா அவளுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா. நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட போராடுறதை விட நம்ம வளர்றதுக்கு நம்மளை நாமளே ஏற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. இன்ட்ரோவர்ட்ஸ், உங்களுடைய மேஜிக் இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தேவை.